கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட பிரியங்கா தேஷ்பாண்டே வெளியான அந்த துயர செய்தி ஒட்டுமொத்த விஜய் டிவியும் கண் கலங்க வச்சிருக்கு. விஜய் டிவி திரைப்பிரபலங்கள் எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்துல முழுகியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காங்க. விஜய் டிவி அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்து வர்றது இப்போ இருக்க நிலைமைக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே தான். ஏன்னா பிரியங்கா விஜய் டிவியோடைய ஒரு முக்கியமான அங்கம். விஜய் டிவில முக்காவாசி வெளியாகக்கூடிய பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது நம்ம பிரியங்கா தான். பிரியங்காவுக்கு இடையில ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி கால்ல அடிபடுந்தப்ப கூட அவங்களால நிக்கவே முடியாத சூழ்நிலை. இருந்தாலும் பிரியங்கா பார்த்திருப்பீங்க, வாக்கிங் ஸ்டிக்லாம் வச்சுக்கிட்டு வந்து ஷோவ தொகுத்து வழங்கியிருப்பாங்க. ஏன்னா, ஒரு ஷோ பயங்கரமா போகணும் அப்படின்னா, அதுல கலந்துக்கிற போட்டியாளர்கள், நடுவர்கள் முக்கியம். அதையும் தாண்டி இப்போ இருக்க கண்டிஷனுக்கு பிரியங்கா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த ஷோ ஒரு காமெடி ஷோவா இருந்தாலும் பரவால்ல, ஒரு பாட்டு பாடுற ஷோவா இருந்தாலும் பரவால்ல, ஏன் ஒரு நடன ஷோவா இருந்தாலும், அதுல பிரியங்கா கொஞ்சம் விரட்டியான காமெடிகள பண்ணி, போட்டியாளர்கள், நடுவர்கள், பார்வையாளர்கள்னு எல்லாரையுமே அப்படியே பயங்கரமா சிரிப்பு மலையில ஆழ்த்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான, ஒரு காமெடியான, நகைச்சுவையான தொகுப்பாளினி அப்படின்னா பிரியங்கா தேஷ்பாண்டே. இப்படி பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவில தொகுத்து வழங்காத ஒரு ஷோவே கிடையாதுங்க. அப்படி அவங்க தொகுத்து வழங்குற ஷோ எல்லாமே மக்கள் மத்தியில நல்லாவே ரீச் ஆயிருக்கு. டிஆர்பிலும் நம்பர் 1 இடத்த புடிச்சிருக்கு. அதோட அந்த ஷோ அடுத்து சீசன் 1, 2, 3, 4ன்னு அதிகமா அந்த ஷோவ மக்கள் விரும்பி பார்க்குற அளவுக்கு ஷோவையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க விஜய் டிவி. அந்த அளவுக்கு விஜய் டிவில ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிற பிரியங்காவ விஜய் டிவியும் அவங்களுடைய ஒரு செல்ல பிள்ளையாவே பாத்துக்கிறாங்க. ஆனா அப்படியாப்பட்ட பிரியங்கா என்னதான் விஜய் டிவில ஒரு கலகலப்பான தொகுப்பாளியா இருந்தாலும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா அமையல. அதுதான் அவங்களுடைய உடல்நிலைய எந்த அளவுக்கு பாதிப்படைய வச்சிருக்கு. பிரியங்கா தேஷ்பாண்டே ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி அதே விஜய் டிவி ஒளிபரப்பான ஒரு ஷோவ ஒர்க் பண்ண ஒரு நபர காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா அமையல. அதனால 4 வருடம் அதன் பிறகு விவாகரத்து வாங்கிட்டு தனிமையில வீட்டிலேயே முடங்குனாங்க பிரியங்கா. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா விஜய் டிவில ஷோவ தொகுத்து வழங்கி தன்னுடைய மனநிலைமைய மாத்திக்கிட்டு, அதன் பிறகு இப்போ மீண்டும் ஒரு தொழிலதிபர பிரியங்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கல அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனக்கவலை. ஏன்னா, பிரியங்காவுக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஏற்கனவே முதல் கணவர் கூடயும் இதே பிரச்சனை தான். அதனால தான் அவங்கள விவாகரத்தே பண்ணாங்க. அதோட பிரியங்கா தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தன்னுடைய முதல் கணவர் விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் அந்த மன உளைச்சல்ல என்ன பண்ணன்னு தெரியாம சில மாத்திரைகள எடுத்துக்கிட்டாங்க. எதற்காக அப்படின்னா, சரியா தூங்க முடியல, நிம்மதி இல்ல. இந்த மாத்திரைகள் சாப்பிட்டா தான் என்னால தூங்கவே முடியும் அப்படின்னு அவங்க அந்த நேரத்துல அவங்க பண்ண சில விஷயங்கள் அவங்க உடல்நிலைய வெகுவா பாதிச்சது. அவங்க சாப்பிட்ட சில மாத்திரைகளும் அவங்க உடம்புக்கு சுத்தமா ஒத்துக்கல. அதனுடைய விளைவா அவங்களுக்கு இப்போ ஒரு அரிய வகை நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கதா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பிரியங்காவுக்கு தெரிய வந்திருக்கு. அதற்காக சில சிகிச்சைகளும் பிரியங்கா அப்பப்போ எடுத்து வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரு அரிய நோயுடைய பாதிப்பு இன்னைக்கு அளவுக்கு அதிகமா போய் கை கால்கள் செயலிழந்து போயிருக்கு. அதோட அவங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லாம சுயநனவும் இழக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்காங்க. அதன் பிறகு அவங்கள அங்கிருந்து மீட்டெடுத்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க குடும்பத்தினர்கள். இருந்தாலும் அந்த நோயோட தாக்கம் உடல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் எல்லாத்தையும் பாதிச்சிருச்சு. அதனால அவங்கள காப்பாற்றுவது மிக மிக கடினம் அப்படின்னு அடுத்து ஒரு 24 மணி நேரத்துக்கு கெடு வச்சிருக்காங்களாம் மருத்துவர்கள். இந்த மோசமான துயர் செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்படங்கள் ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு.